ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். சென்னைக்கு மேரேஜ் ஆகி 2012 வந்தேன். அதுக்கப்புறம் பாண்டி பஜாருக்கு ஒரு டைம் தான் போயிருக்கேன். அதுவும் கூட ரீசெண்டாக கொஞ்சம் மாதம் முன்னாடி. சரி, லாஸ்ட் டைம் போனப்போ சில ஷாப்பெல்லாம் போக முடியல, டைம் பத்தலை. அதனால் இந்த டைம் பாண்டி பஜார் போகலாம், ஒரு சில ஐட்டமும் வாங்க வேண்டியது இருக்குது, ஏன்னா ஃபங்க்ஷன் வர்றதுனால சரின்னு சொல்லிட்டு பாண்டி பஜார் கிளம்புனோம். எங்கள் வீடு பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் இருக்குது, பாண்டி பஜார் அந்த லாஸ்ட் இருக்குது. வீட்டில் இருந்து பாண்டி பஜாருக்கு ஒரு 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிரும். அதனாலேயே ஹஸ்பண்ட் பாண்டி பஜார் கூப்பிட்டா வரவே மாட்டாங்க. பார்க்கிங்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. லாஸ்ட் டைமே ரொம்ப அவஸ்தைப்பட்டோம். இந்த தடவையும் அதே மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் லக்கிலி பார்க்கிங் கிடச்சிருச்சு. ஓகே, இந்த டைம் பாண்டி பஜாரில் என்னெல்லாம் ஷாப் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் நாங்கள் நிறுத்திட்டு ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கேருந்து வீட்டிலேருந்து ஓட்டிகிட்டு போன டயர்ட்லேயும் பார்க் பண்ண டயர்ட்லேயுமே ஹஸ்பண்டு போய் இறங்கின உடனே ஒரு இளநீ குடிப்போன்னு குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பாண்டி பஜார் ஸ்ட்ரீட்டில் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த லாஸ்ட் டைம் ஃப்ளோரான்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பு போனேன். போயிட்டு ஒன்றுமே வாங்க முடியல, டைமே பத்தலை. இந்த டைம் அந்த ஷாப்பில் சாக்ஷிக்கு, ஹஸ்பண்ட்க்கு, எனக்கு எல்லாம் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாப்பே டைரெக்டாக போயிட்டோம். இது ஃப்ளோரா பாண்டி பஜாரில் இருக்குது. நல்லா இருந்தது கலெக்ஷன்லாம். லாஸ்ட் டைம் போயிருந்தப்பே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த டைம் அதை விட கலெக்ஷன்லாம் செம்மையாக இருந்தது. ஆடிக்கெலாம் ஒரு சில இதெல்லாம் ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க. நான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும்னு போல, ஜஸ்ட் இதெல்லாம் நான் பார்த்தேன். எல்லாமே 1000 above அந்த மாதிரி ரேஞ்சில் நல்லா இருந்துச்சு. நல்லா யூனிக்காக இருந்தது, ஒன்று சூப்பராக இருந்தது. கேஷுவல், அப்புறம் ஃபங்க்ஷன் வேறு, குர்தா செட்டு, சராரா, லெஹங்கா, சோலி, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டங்கள் சூப்பராக இருந்துச்சு. நல்லா எல்லா ஒரு ஃபங்க்ஷனுக்கும் இங்கே கலெக்ஷன் இருக்குது. நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது எல்லா மெட்டீரியலும். இந்த மாதிரி பட்டியாலா பேண்ட்லாம் 199க்கு ஆஃபரில் போட்டிருந்தாங்க. அப்புறம் லேடிஸ்க்கு இந்த மாதிரி பைஜாமா செட்லாம் சூப்பராக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் இந்த கிரே கலர் பார்த்துட்டு எடுத்துக்கோன்னுட்டு இருந்தாங்க. இது 1500 above. சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நீட்டாக எலகண்ட்டாக நல்ல ஒரு ரிச் லுக்கு இருக்கும் இதெல்லாம் போட்டுட்டு போனால். இதெல்லாம் ட்ராவலில் நீங்கள் சும்மா அப்படியே கேஷுவலாக வேர் பண்ணி ஷாப்பிங், ட்ராவலு, மூவி இந்த மாதிரிலாம் போட்டு போகலாம். சூப்பராக இருக்கும். எல்லோரும் நம்மளே பார்ப்பாங்க. அந்தளவுக்கு லுக்கு பார்த்தா அந்த கலருக்கும் அதுக்கும் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் நான் அதை எடுக்கிற ஐடியாவில் இப்போ இல்லை. அதனால தான் நான் எடுக்கலான்னு போனது பார்த்திங்கன்னா கலம்காரியில் இந்த மாதிரி நல்லா லூஸாக டெய்லி வேர் பண்ணுற மாதிரி பேண்ட்டு தான் எடுக்கலான்னு போனேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 400 வரும். நிறைய டிசைன்ஸ், கலர்ஸ் இருந்தது. நான் எது எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ட்ரையலும் பார்க்கலாம். நான் ட்ரையலும் பார்த்துட்டு தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நல்லா சாஃப்டான கிளாத்தாக சூப்பராக இருந்துச்சு மெட்டீரியலுமே. இதில் 2 பேண்ட் எடுத்தேன் நான். நல்லா ஃபுல் லென்த்லேயே இருந்தது பேண்ட்டு. லைட்டாக ஷ்ரிங்க் ஆனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா 745. இது நமக்கு கவுன் மாதிரி. அதுலேயே நிறைய பார்ட்டி வேரில் யூஸ் பண்ணுற மாதிரியும் நம்ம ட்ராவலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கலம்காரிலையும் இருந்தது. நான் கலம்காரியில் தான் கவுன் பார்த்தேன். கலம்காரியில் கவுன் பார்த்தீங்கன்னா 795, 800 இந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு. நான் இந்த ஆலிவ் கிரீன் மாதிரி இதுதான் போட்டு பார்த்தேன். பட் எனக்கு இந்த கலர் ரொம்ப சூட்டான மாதிரி தெரியல. வேறு கலர் பார்க்கலான்னு சொல்லிட்டு அதுலேயும் கலெக்ஷன்லாம் நிறைய காமிச்சாங்க. அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்துச்சு. இந்த இதுதான் நான் செலக்ட் பண்ணது. சரி, பிளாக் வர மாதிரி இருந்தால் நம்மனா பிளாக் லெகின்ஸ் எல்லாம் போட்டு கூட போட்டுக்கலாம். இதில் நீங்கள் கவுன் மட்டும் போடணும்னு நினச்சா உள்ளே நல்ல ஒரு ஷார்ட்டாக லெகின்ஸ் மாதிரி போட்டு நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் எனக்கு முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் அவங்களுக்கு பார்க்க போயிட்டோம். ஹஸ்பண்ட் ஜீன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஜீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ரேட் கம்மியாக இருந்தது. எல்லாமே நாங்கள் பார்த்ததெல்லாம் 1100க்குள்ளே தான் இருந்தது. இது வரைக்கும் அவங்க 1100க்குள்ளெல்லாம் எந்த பேண்ட்டுமே எடுத்ததில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். எப்போயுமே 2500க்கு மேலே தான் இருக்கும். ஜென்ஸுக்கே அப்படி தானே இருக்கும். நமக்கே பேண்ட் 1000 above 1500ல தான் இருக்கும் நார்மலாக. ஜென்ஸுக்கெல்லாம் சொல்லவே வேண்டாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கலெக்ஷனும் கலரும் நிறைய இருந்துச்சு. காட்டன்லையும் ஜீன்ஸ்லையுமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் நிறைய கலர்ஸ், நல்ல கிளாத்து, மெட்டீரியல் சூப்பராக இருந்துச்சு. இந்த 3 பேண்ட்டு தான் ஹஸ்பண்ட் ட்ரையல் பார்த்துட்டு இந்த 3 பேண்ட்டு தான் எடுத்தோம். எல்லாமே 1100க்குள்ளே தான். இந்த ஷர்ட் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. லினன் மாதிரி இருந்தது. 700 சம்திங்கில். இது பார்த்தீங்கன்னா இந்த பீச்சு, ரிசார்ட் அந்த மாதிரி போகும்போது போடுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக அது யாரோ செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் கொஞ்சம் கலெக்ஷன்லாம் காமிச்சாங்க. 700 சம்திங்க்கு நல்லாவே இருந்துச்சு. சரின்னு அதில் கொஞ்சம் பார்த்தோம். பட் அந்த ஷர்ட் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் ஹஸ்பண்ட் இந்த ஷர்ட்டும் எடுத்து பார்த்தாங்க, ட்ரையலும் பார்த்தாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருந்தது. எப்பயுமே இன் பண்ணி தான் போடுவாங்க. இதில் அந்த இன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் வேணான்ட்டாங்க. அதுக்கப்புறம் சாட்சிக்கு தான் நாங்கள் கிட்ஸ் வேர் கலெக்ஷன்லாம் பார்க்கலாம்
பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளோர் போனோம். நிறைய கலெக்ஷன்லாம் காமிச்சாங்க. நான் பொதுவாக இந்த சாண்டில் கலர் போக மாட்டேன். சில பேருக்கு இந்த ஒயிட்டு சாண்டில்லாம் பிடிக்கும். எனக்கு வந்து சாண்டில் பிடிக்காது, பட் ஒயிட் கலர்லாம் பிடிக்கும். ஆனால் அந்த மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் பசங்கள்லாம் வந்து சாப்பிடும்போது இதையும் அதையும் பட்டு அந்த ட்ரெஸ்ஸு அவ்வளோதான். அதுக்கடுத்து அதை போடவே முடியாது. அதனால எடுத்தது என்னமோ ஒயிட்டும் ப்ளூவும் தான். கலம்காரி ஃப்ராகு 560 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி செட்லாம் வந்து 1990 இருந்தது. எல்லாம் கொஞ்சம் டிஸ்கவுண்ட்லேயும் இருந்துச்சு. நிறைய ட்ரெஸ்ஸு அப்படியே பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒன்று ஒன்றா ட்ரையல் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி நமக்கு ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷனும் போட்டிருந்தாங்க. இந்த ட்ரெஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2590 சூப்பராக இருந்தது சாக்ஷிக்கு வச்சு பார்க்குறதுக்கு. ஆனால் சாக்ஷிக்கு தான் பிடிக்கல. ப்ளூ அண்ட் ஒயிட் சூப்பராக இருந்தது. ஏன் ட்ரெஸ் கலர் காம்பினேஷன்லேயே இருந்தது. இது ஒரு டிஸ்கவுண்ட்டில் இருந்துச்சு. இது 700 சம்திங். ஆனால் கொஞ்சம் லூஸாக இருந்தது. இந்த கலம்காரி ஃப்ராக்லாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த ட்ரெஸ்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. ஜீன்ஸ் ட்ரௌசரும் எதிர்பார்த்தோம், ஆனால் அது மாதிரி அமையல. அவளுமே ரொம்ப லீனாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு அவளுக்கும் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி எடுத்தாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாரீ கட்டுறதுக்கு இந்த ஷேப் வேர் இன்ஸ்கர்ட் மாதிரி பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கேயே இந்த களஞ்சியம் சொல்லிட்டு ஒரு ஷாப் இருந்தது. அங்கே தான் போனோம். இது வந்து 500 எபோ. இந்த இன்ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும். வாங்கின சைஸ் பார்த்தீங்கன்னா L to XL. அந்த சைஸ்க்குள்ளே யார் வேணாலும் போட்டுக்கலாம். அம்மாவுமே கேட்டிருந்தாங்க. அம்மாவுக்கு வந்து பிங்க் கலரு. அம்மாவுக்கு வந்து 2XLலேருந்து 3XL சைஸ்க்குள்ளே வாங்கினேன். எனக்கு L to XLக்குள்ளே வாங்கினேன். ஆக்சியும் வந்து ரொம்ப டயர்டாயிட்டு பசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா சரி டின்னர் டைமே வந்துருச்சு. ஸோ நாங்கள் சர்ச் பண்ணி பார்த்தப்ப மெக்டோனல்ட்ஸ் பக்கத்தில் இருந்தது. ஏன்னா அவளும் கான்டினென்டல் டிஷ்ஷை தான் கேட்டுட்டு இருந்தா. அதனால சரின்னு அங்கேயே போயிட்டோம். போகிற வழியெல்லாம் வீடியோ எடுத்தேன். இந்த கைராசி ஷாப்லாம் லாஸ்ட் டைம் போனோம். அதுலேருந்து இப்போ 5 to 50% ஆஃபர் போட்டிருக்காங்க. அப்புறம் அந்த வெளியில் நைட்டிலாம் இருந்தது 350 இருந்து. சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி டாய்ஸ்லாம் கூட நமக்கு அந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் வந்து இருந்துச்சு. இந்த டாய் ஷாப்பிங்கில் சும்மா பார்த்தோம், ஆனால் எதுவும் வாங்கலை. அவள் தான் போகணுன்னா பசிக்குதுன்னா டாய் பார்த்ததும் பசிக்கலை. அப்புறம் சும்மா போயிட்டு அதை சும்மா பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெக்டொனால்ட்ஸ் போய் சாப்பிட போயிட்டோம். ஏன்னா இனி அடுத்து ஷாப்பெல்லாம் போனால் சாக்ஷி நம்மளை வந்து நிம்மதியாக பார்க்க விட மாட்டா. அதனால முதல்ல அவளுக்கு வந்து பர்கரு ஏதோ வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போவோம். அப்போ தான் அவள் வாய் மூடிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு தான். ஏன்னா இன்னும் ஜுவல்லரி அதாவது பேங்கிள்ஸு இந்த மாதிரிலாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதுதான் சரின்னு சாப்பிட போயிட்டோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேடாக சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ரேட் பார்த்தீங்கன்னா 1200 அந்த மாதிரி சொன்னாங்க. ரேட்டு கம்மி பண்ணுறோன்னு சொன்னாங்க. இருந்தாலும் நமக்கு அது வாங்குறதுக்கு இப்போ எந்த பர்பஸும் இல்லை. அதனால் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு வந்தாச்சு. அப்புறம் இந்த டாய் ஷாப் தான் போனோம். இது சாட்சிக்காக சரின்னு அவளுக்கு ஏதோ ஒன்று வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவளுக்கு ஒரு கேமல் பொம்மை மாதிரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த காஞ்சி பிளாசா இருக்குல்ல, அது நான் அந்த வீடியோலெல்லாம் பார்த்தேன். சரி அங்கே தான் போகலான்னு சொல்லிட்டு போனோம். நான் வந்து பெருசாக எதுவும் ஜுவல்லரி வாங்கணும்னு போகல. இந்த நெக்லஸோ இல்லை ஆரம் அந்த மாதிரியெல்லாம். நான் வந்து இந்த ஆக்சிடைஸ்டு பேங்கிள் வந்து ஆன்லைன்லலாம் பார்த்தேன். சரி இங்கே ஷாப்பில் பார்த்துட்டு வேணால் நம்ம ஆன்லைனில் போட்டுக்கலான்னு போனேன். பட் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க கலெக்ஷனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கலெக்ஷன் கம்மியாக தான் இருந்தது, ஆனால் இருந்த கலெக்ஷன் சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 2 பேங்கிள் போட்டு பார்த்தேன், சுத்தமாக உள்ளே போகல. அப்புறம் இது கொடுத்தாங்க, இது போட்டேன். இதில் க்ரீனு அந்த ரெட்டெல்லாம் வருது. ஆக்சுவலாக இதுக்கு ஒரு நெக் பீஸ் வச்சுருக்கேன் நான், ஆனால் பேங்கிள் தான் இல்லை. இது ரொம்ப அழகாக இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த லக்ஷ்மி இடையில வர்ற மாதிரி செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் சாக்ஷியோட ட்ரெஸ்ஸுக்கும் கொஞ்சம் பேங்கிள்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. அவளுக்கு தான் அமையவே இல்லை, சைஸே பத்தலை. ஆக்சுவலாக எல்லாம் பெருசாகவே இருந்தது. இல்லைன்னா ரொம்ப குழந்தைங்களுக்கு இருக்கிற பேங்கிள் மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அவள் கை ரொம்ப ஒல்லியாக இருக்கிறதுனால எல்லாம் பெருசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கோல்டு பிளேட்டடு பேங்கிள் மாதிரி சரின்னு பார்க்கலான்ட்டு போனோம். அதுலேயுமே சைஸே இல்லை. ஒரு வழியாக ஒரு பீஸ் அமைஞ்சிச்சு. அதுவுமே கொஞ்சம் லூஸாக தான் இருந்தது, ஆனால் ஓரளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதில் அவளுக்கு வந்து இந்த 250 ரேஞ்சில் வந்து இந்த செட் ஆஃப் பேங்கிள்ஸ் இருந்தது. நீங்கள் இது கலர் பேங்கிள்ஸ் கூட மிக்ஸ் பண்ணியும் போட்டுக்கலாம். இது மட்டும் போட்டாலுமே நல்லா தான் இருக்கும். சூப்பராக இருந்துச்சு இந்த பேங்கிள். இதுதான் நான் கடைசியாக வாங்கினது. அப்புறம் இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சும்மா அந்த பிரேஸ்லெட்டு, ரிங்கு, அந்த அப்புறம் நம்ம ஹாரம், நெக்லஸ் இந்த மாதிரிலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போனோம். ஆக்சுவலாக நான் ஒரு நெக் செயின் ஒன்று பார்த்தேன் ஆன்லைனில், அது மாதிரி இருக்கான்னு பார்க்கலான்னு போனேன். ஆனால் அது இல்லை. பட் இந்த கலெக்ஷன்லாம் 400 ரேஞ்சில் அந்த மாதிரி இருந்துச்சு. மற்ற கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு
உங்களுக்கு 1 கிராம் கோல்டு பிளேட்டட் வர மாதிரி 8000க்கு மேலே தான் இந்த மாதிரி நெக்லஸ்லாம் உங்களுக்கு இருந்தது. நான் வந்து அப்புறம் அதெல்லாம் வாங்குற ஐடியாவே இல்லை. அதனால அந்த கிளிப்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் எடுத்தேன். ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்சு எல்லா ரேஞ்சிலையும் வச்சுருக்குறாங்க. அந்த நெக்லஸ்ஸு, ஹாரம், செயின், பிரேஸ்லெட்டு, பேங்கிள்ஸு, மோதிரம் எல்லாமே இருக்குது அவங்கக்கிட்ட. ஆனால் நான் தேடி வந்து அந்த சிம்பிளான செயின் அன்னைக்கு ஆக்சுவலாக அது முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஸ்டோன் நெக்லஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செமையாக இருந்தது. ஏகப்பட்ட கலெக்ஷன் இருந்தது. எல்லாமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஆனால் நமக்கு வந்து இப்போ வாங்குற ஐடியா இல்லை. ஆனால் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எதுவும் வாங்கினோன்னா கண்டிப்பாக இந்த ஷாப் போகணுன்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா இதை ஃபுல்லாக அன்றைக்கி கலெக்ஷன் தான் பார்த்தேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைடல் கலெக்ஷனு, உங்களுக்கு பார்ட்டி ஃபங்க்ஷனு எல்லாத்துக்குமே இங்கே வாங்கலாம் போல். கோல்டுக்கு பதிலாக இந்த மாதிரி வாங்கியே யூஸ் பண்ணிக்கலாம் போல். அவ்வளோ கலெக்ஷன் இருந்தது. கோல்டில் கூட இவ்வளோ கலெக்ஷன் இருக்குமாங்கிறது டவுட்டாக தான் இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே டைமண்ட் மாதிரி இருக்கும் போல். யாராவது பார்த்தாங்கன்னா டைமண்ட் நெக்லஸ்னே நினைப்பாங்க, அந்த அளவுக்கு இருந்துச்சு. சிங்கிள் பீஸ் ஒரு நெக்லஸ் போட்டு சாரீ கட்டினாலே அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த லெஹங்கா இந்த மாதிரிலாம் போடும்போதும் அந்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் அந்த ஜுவல்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். எல்லாமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஷாப் விசிட் பண்ணி பாருங்கள், காஞ்சி பிளாசா. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஸோ எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறம் இந்த ஷாப்பில் வந்து இந்த மாதிரி ஹேண்ட்பேக்கு, டாய்ஸு இந்த மாதிரிலாம் கூட வச்சுருந்தாங்க. இங்கேயும் ஒரு டாய்ஸை வாங்கிட்டா என் பொண்ணு. அங்கே வாங்கிட்டு நான் சொன்னேன்ல ஒரு செயின், அது அங்கே கிடைக்கலன்னு. சரி நீங்கள் ஒரு 5 ஸ்டார்னு ஒரு ஷாப்பு, இதுவுமே நான் வந்து இந்த யூடியூப்லலாம் பார்த்துருக்கேன். நிறைய இயரிங் கலெக்ஷன் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இயரிங்கெல்லாம் வந்து இப்போ அதிகம் போடுறது இல்லை. ஃபுல்லாகவே நம்ம கோல்டு கலரில் தான் இறங்கியாச்சு. காலேஜ் படிக்கும்போது இந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தோம். சாட்சிக்கு வாங்கினா தான் உண்டு. நான் சொன்ன செயின் இது தான். மல்டி கலரில் சின்னதாக ஒரு செயின் மாதிரி வரும், அதில் கலர் கலராக இருக்கிற மாதிரி. அது வந்து கடைசியில் இந்த ஷாப்பில் இருந்தது. நிறைய கலெக்ஷனும் வச்சுருந்தாங்க. அதில் ஒரு 2-3 எடுத்து காமிச்சாங்க. சரி கலர்ஸ் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்கன்னு இந்த 3ஐயும் எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் அவங்க பிரித்து காமிச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் நிறைய பேர் போட்டு பார்த்துருக்கேன். சேம் அதே மாதிரியே இருந்தது. 290 சொன்னாங்க. இது மட்டும் இல்லை, ஏகப்பட்ட செயின் கலெக்ஷன் இருக்குது. இதில் வந்து இந்த மல்டி கலரில் இருக்குல்ல, அதுக்கு பதிலாக இந்த ஸ்டார் மாதிரி ரவுண்ட் ஷேப்பில், அப்புறம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி டிசைனாக உங்களுக்கு வந்து அந்த மல்டி கலருக்கு பதிலாக எனக்கு வந்து மல்டி கலர் தான் பிடிச்சிருந்தது. ஏன்னா எந்த ட்ரெஸ்ஸு சாரீ கட்டினாலும் அது மேட்ச் பண்ணிக்கலாம்ல. அதனால அது வாங்கிட்டு பே பண்ணியாச்சு. வந்துட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து இந்த சோடா குடிக்கலான்னு சொல்லிட்டு வந்தாங்க. இங்கே வந்து சலாம் சொல்லிட்டு ஒரு ஷாப்பு, அங்கே தான் வந்து சோடா குடித்தது, சர்பத் மாதிரி. நாங்கள் குடிக்கல, நாங்கள் வந்து தண்ணி தான் குடித்தோம். ஏன்னா பொதுவாக நைட் டைம் வந்து இந்த மாதிரி சில்லுன்னு எதுவும் குடிக்கிறது இல்லை. சரி குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த வழியில் வந்து இந்த ஷாப் பார்த்தேன். ஜூட் பேக்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. சரின்னு சும்மா பார்க்கலான்னு பார்த்தேன். ஏன்னா போகும்போதே பார்த்தேன் நான் மெக்டொனால்ட்ஸ் போகும்போது, ஆனால் இருக்காதுன்னு நினச்சேன். நான் ரிட்டர்ன் வரும்போது இருந்துச்சு. எல்லாமே 300க்குள்ள ரேஞ்சில் தான் அவர் சொன்னார். நீங்கள் பிடிச்சதை எடுங்க, நாங்கள் குறைச்சி தரோம் அப்படின்னு தான் அவங்களே சொல்கிறாங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி பார்த்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லஞ்சு, அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரிலாம் கொண்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நான் அந்த ஐடியாவில் பார்க்கல. நான் வந்து ஷாப்பிங் பண்ணுற மாதிரி இல்லை, இந்த லைட்டாக ஒரு துணி 2 துணி வச்சு கொண்டு போகிற மாதிரி அப்படி பேக் தான் பார்த்தேன். கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி, நமக்கு ட்ராவலுக்கெல்லாம் டக்குன்னு எடுக்க வைக்க அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்தேன். எனக்கு இந்த கலர் பிடிச்சிருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜிப் வரும். வெளியில் பார்த்தீங்கன்னா மொபைல் இந்த மாதிரி வச்சுக்கலாம். நல்லா இருந்தது இந்த பேகு. இதுதான் நான் வாங்கினேன். அப்புறம் எல்லா ஷாப்பிங்கும் முடிச்சாச்சு. பயங்கர டயர்டும் ஆயிடுச்சு. சாட்சி எல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் நாங்களும் கிளம்பிட்டோம். இந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பாண்டி பஜார் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம். பை.